கன்னியாகுமரி மாவட்டம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னமும் 15 நாட்களை இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, எஸ்பி ஸ்டாலின் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஒரே நாளில் 315 பள்ளி வாகனங்கள் மீது ஆய்வு நடைபெற்றது. முழுவதும் பள்ளி வாகனங்கள் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குகிறதா என ஆண்டுக்கு ஒருமுறை ஆய்வு நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாடு மோட்டார் வாகன ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டு விதிகள் 2012 படி ஆண்டுதோறும் கோடை விடுமுறை முடியும் நேரத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக அனைத்து பள்ளி வாகனங்களும் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் இந்த வாகனங்களை ஆய்வு செய்தனர். இன்று ஒரே நாளில் 86 பள்ளிகளில் 315 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. பள்ளி வாகனங்களில் முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பு கருவிகள் ISI சான்றிதழுடன் பொருத்தப்பட்டுள்ளனவா, ஜன்னல்களில் 3 இரும்பு கம்பிகள் உள்ளனவா, வேகம் கட்டுப்படுத்தும் கருவி உள்ளதா, பேருந்தும் முன்புறம் மற்றும் பின்புறம் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா, இருக்கைகள், படிக்கட்டுகள் எவ்வாறு உள்ளன என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், நாகர்கோவில் RTO காளீஸ்வரி, உதவி காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார், மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆபத்து நேரத்தில் வெளியேறுவது மற்றும் அதிக வேகம் கூடாது. பள்ளி வாகனங்கள் ஓட்டும் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும். வாகனம் ஓட்டும்பொழுது செல்போன் பேசிக்கொண்டே ஓட்டக்கூடாது. மது அருந்தி இருக்கக்கூடாது. பள்ளி வாகன போன்ற அறிவுரைகள் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர்களால் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டது.